அனைவருக்கும் வணக்கம். சாமியார்கள் பலவிதம், அதில் ஒவ்வொருவரும் வேறு வேறு விதம், வேறு வேறு விதத்தில் அவதாரம் எடுக்கிறார்கள். அந்த விதத்தில் நேற்று கடந்த 2 நாட்களாக இணையதளத்தை முழுசும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அன்னபூரணி அம்மா. அம்மா என்ற வார்த்தைக்கு நம் மக்கள் மத்தியில் அன்பு என்று அம்மா தாய்மையை மிகவும் பெரியும் மதிக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் தான் அம்மா என்று 2 பேர் நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த 2வது நபர் யாருன்னு பிறகு அவங்கள யாருன்னு ஊருக்கே தெரியும். அந்த அம்மா எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி காலில் உழுவு வச்சாங்க. இந்த அம்மாவும் நான் தான் கடவுள், நான் தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள் காலில் விழ வச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மா தான் அன்னபூரணி அம்மா. அன்னபூரணி அம்மா கடவுள் இந்த சாமியார்களுக்கு என்று எந்த ஒரு விதிமுறையும் சட்டத்திட்டங்களும் வகுக்கப்படாததுனால அவங்க வாழ்வியல் வசதிக்கேற்றாற் போல அவங்களுடைய அருள் தரும் செயலிதை வச்சுக்கிட்டாங்க. வழிமுறைகள், அருள் தரும் வழிமுறைகளை அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்க என்ன செய்தால் அவங்களுடைய மகிழ்ச்சி சுகம் அவங்களுக்கு வருமோ அந்த விதத்தில் அந்த அருள் தரும் யுக்தியை வகுத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க சுருட்டு சாமியார்கள்னு இருக்காங்க. அதே போல் இது தண்ணி மது குடிச்சிக்கிட்டே அருள் சொல்கிற சாமியார்கள் இருக்கிறாங்க, மது சாமியார்கள். அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டே குறி சொல்கிற சாமியார்கள் இருக்காங்க, நடனம் ஆடிக்கிட்டே குறி சொல்கிற சாமியார்கள் இருக்காங்க. அதே போல தான் இந்த அன்னபூரணி சாமியார், அன்னபூரணி ஆத்தாவும். அந்த ஆத்தா என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த ஆத்தா வந்த கதையை முதல்ல எப்படி இந்த ஆத்தா சாமியாரானாங்க, ஆத்தாவோட வரலாறு என்னன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு 3வது திருமணமாக ரோஹித் என்பவரை திருமணம் பண்ணியிருக்காங்க அன்னபூரணி அம்மா. அதுதான் அந்த இணையத்தில் வளம் வந்துட்டு இருக்கு. அதாவது தெய்வீக திருமணமா. நம்ம இதுக்கு முன்னாடி தெய்வீக திருமணங்கள் பல பார்த்துருக்கோம், பல கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பள்ளி தெய்வானை, முருகன் தெய்வானை திருமணம் செய்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் கிருஷ்ணன் ராதை திருமணம் செய்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். கடவுள்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிற முறையை நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு உருவத்துக்கு செய்வாங்க. உலோகத்தாலான உருவம் செஞ்சு வச்சு அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு 2 சிலைகளை வச்சு அந்த 2 சிலைகளுக்கும் திருமணம் நடத்தி வைப்பாங்க, தாலி கட்டி வைப்பாங்க. ஐயர் தான் தாலி கட்டுவார். அது அவாள்கள் செய்கிற திருமணம். இந்த திருமணம் என்னன்னு பார்த்தோம்னா, இது தெய்வீக திருமணம். மனிதர்கள் 2 பேரும், அதாவது அன்னபூரணி அம்மாவும் ரோஹித்தும் 2 பேரும் கடவுள்கள் ஆயிட்டாங்க. அதனால தெய்வீக திருமணமாகி இந்த திருமணத்தின் மூலமாக ஆசி வழங்குறாங்க. நம்ம அன்னபூரணி அம்மா இப்படி இந்த போஸ் தான் கொடுக்குறாங்க. அவங்க இப்படி நின்றுட்டு எல்லா பக்தர்கள் எல்லாரும் அவங்கக்கிட்ட ஆசி வழங்குறாங்க. ஆசி வழங்குற அளவுக்கு அவ்வளோ பக்தர்கள் இவங்களுக்கு சேர்ந்துட்டாங்களா, இவங்களாம் எப்படி வழங்குறாங்க, எப்படி இவங்க இந்த அம்மாவை நம்புறாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இயல்பாக ஒரு கேள்வி வரும். இவங்க எப்படி நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அன்னபூரணி அம்மாவை பற்றி சொல்லிடலாம். இந்த அன்னபூரணி அம்மா நாட்டரசன் கோட்டையை சேர்ந்த அந்த ஊரை சேர்ந்தவங்க. அந்த ஊரில் தான் சங்கரநாராயணன் என்பவருக்கு அவங்களுடைய கணவர். இந்த அம்மா ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தது அன்னபூரணி. அப்போ இந்த அம்மா பல பேர் கூட பழகிறது பேசுறது வச்சு கணவன் மனைவிக்குள்ள தகராறு அந்த கணவனை இந்த அம்மா பிரிஞ்சு வராங்க. அவங்களுக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு 9 வயது பெண் குழந்தை அந்த சங்கரலிங்க அவருக்கு அவருக்கும் அன்னபூரணி அம்மாவுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தையோட முதல் கணவரை பிரிஞ்சு அதே ஊரில் நாட்டரசன் கோட்டையிலேயே அவங்க வீட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் இன்டீரியல் ஒர்க் செய்யக்கூடிய, அதாவது வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய அரசு என்பவரை விரும்புகிறாங்க, காதல் பண்ணுறாங்க.
அரசுக்கு ஏற்கனவே திருமணமாகி கல்லூரி படிக்கக்கூடிய வயதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அப்போ இவங்க வந்து திருமணத்தை மீறிய உறவு காதல் இவங்க 2 பேத்துக்கு வருது. அதன் மூலமாக இந்த பஞ்சாயத்தில் வந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கே போயிட்டு அது உலகம் முழுசும் பார்க்கப்பட்டது. அந்த பஞ்சாயத்துலேயே வந்துட்டு அந்த அம்மா அங்கேயே வந்துட்டு அந்த அரசெல்லாம் பிடிச்சி அடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க குழந்தை பாதிக்கப்பட்டவங்க, அவங்க மனைவி குழந்தையோட பிள்ளைங்களோட 15 வருஷமாக அவர் கூட அந்த ஆள் கூட குடும்பம் நடத்தி இப்போ வந்துட்டு குடும்பத்தை நிறுத்திட்டு அன்னபூர்ணி கூட வந்ததுனால அங்கே அடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தைங்க கெஞ்சுது, அப்பா என் கூட வந்துருப்பான்னு அந்த பொண்ணும் பையனும் கெஞ்சுறாங்க. அந்த ஆள் எதையுமே பொருட்படுத்தாமல் அன்னபூர்ணி தான் வேணுன்ட்டு வந்துடுறாரு. ஏற்கனவே சங்கரன் நாலிங்கம்ன்ற ஒரு முதல் கணவர் வந்து மர்மமான முறையில் இறந்துட்டாரு. அதற்கு பிறகு அரசோட நம்ம வந்துடுறாங்க. ஈரோட்டில் அரசும் அன்னபூரணியும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது அங்கே தான் வந்துட்டு அன்னபூரணி அம்மன் தொண்டு நிறுவனம்னு ஒன்று நடத்துகிறாங்க. அது தொண்டு நிறுவனம் இல்லை, ஃப்ராடு நிறுவனம். அம்மன்ற பேரில் யாராவது தொண்டு செய்ய முடியுமா? ஃப்ராடு தான் பண்ண முடியும். அந்த ஃப்ராடு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. நடத்திட்டு இருக்கும்போது தான் இந்த அம்மாவுக்கு நல்லா செல்வாக்குகள் நிறைய வர அதுவும் இல்லாமல் இயற்கை ஒளி என்ற அறக்கட்டளையை நடத்திட்டு இருக்காங்க. அப்போது இதன் மூலமாக இந்த அம்மாவுக்கு வந்து பணம் வந்து குமியுது, லட்சக்கணக்கில் குமியுது. இதை பார்த்த சென்னையில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அந்த கோயிலோட நிர்வாகியோட 2வது மகன் வந்துட்டு கூட்டு சேர்ந்து 2 பேரும் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாமியார் வேலை என்பது தொழில் தானே, கோடிக்கணக்கான சொத்துக்கள் அதில் தான் உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய சொத்து பணம் அதில் தான் வருது. 2 பேரும் கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க, வாக்கு சொல்கிறாங்க. அதன் மூலமாக கோடிக்கணக்கான பணம் வரவும் அதையே 50-50 பிரிக்கணும், இதே தனித்து நான் வந்து செஞ்சேனாக்க எனக்கே இந்த பணம் முழுசும் வரும் என்று அங்கேருந்து பிரிஞ்சு சென்னைக்கு வராங்க. அரசும் அன்னபூரணியும் சென்னைக்கு வந்து அங்கே வந்து அருள் வாக்கு சொல்கிறாங்க. அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மர்மமான முறையில் மீண்டும் அரசு வந்து உயிரிழந்துடுறாரு. அந்த அரசுக்கு வந்துட்டு ஒரு உருவ சிலை வைத்து அன்னபூரணி வந்து 1 ஏக்கர் நிலம் வாங்கி அவங்களுக்கு தனக்கு தானே நான் கடவுள், நான் சாமியார் இல்லை அப்படின்னு அந்த அம்மா அறிவிக்குது. நான் சாமியார்லாம் இல்லை, நான் தான் கடவுள். அதனால அந்த ஒரு கோயில், அந்த அம்மாவே ஒரு கோயிலை கட்டி அங்கே ஒரு உருவ சிலை, அன்னபூரணியை போலவே ஒரு உருவ சிலையை செஞ்சு அதே சிலை அங்கேயே வந்துட்டு அரசுக்கும் ஒரு சிலையை செஞ்சு, இவர் இறந்து போகல, அவருடைய ஆத்மா எனக்குள்ளே வந்துருச்சு, நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு கடவுளாயிட்டோம், அதனால நாங்கள் சொல்கிற அருள் வாக்கு எல்லாம் பழிக்கும், மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி அருள் வாக்கு சொல்லி ஏமாற்றி அதன் மூலமாக பல கோடிகளை சம்பாதிச்சு பணம் ஒரு பக்கம் வருது, 2வது நல்லா அழகாக சேட்டப்பாகவும் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தோற்றத்தையும் மாற்றிக்கிட்டாங்க, ஆண்களை கவர்ற விதமாக தோற்றத்தையும் மாற்றிக்கிட்டாங்க. மக்களும் ஏமாந்து வராங்க, அழகாகவும் இருக்காங்க, சினிமா நடிகை போல இருக்காங்க அப்படின்ட்டு மக்களும் ஏமாந்து வராங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க, அந்த அரசு இறந்த நினைவு நாளில் நவம்பர் 28 அன்னைக்கு அன்னபூரணி கிட்ட உதவியாளராக இருந்த ரோஹித்தை 3வது திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அது வந்துட்டு சும்மா ரகசிய திருமணம்லாம் இல்லை, இந்த மாதிரி நவம்பர் 28ஆம் தேதி நான் ரோஹித்தை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி யூடியூபர்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்து அதை வந்து நேரடி லைவ் போட சொல்லி அதை வந்து உலகம் முழுசும் அறிவிச்சுட்டு தான் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் தாலி கட்டி திருமணம் பண்ணிட்டு அருள் வாக்கு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம். அப்போ இது தெய்வீக திருமணம் ஆயிடுச்சு. எப்படி இந்த பக்தர்கள் இவங்க மக்கள் வந்து அவங்கள நம்புறாங்க,
இந்த பக்தர்கள்லாம் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது ஒரே வியப்பாக இருக்குது. ஏன்னா அந்த அம்மா ஃபஸ்ட்லேருந்தே முதல் கணவரை கொண்டுட்டு 2வது கணவரை கொண்டுட்டு இப்படி நான் தான் கடவுள், நான் சாமியார் இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவதாரம் எடுத்திருக்கேன், கடவுள் அவதாரம் எடுத்திருக்கேன்னு சொல்கிறது. இதையெல்லாம் எப்படி மக்கள் நம்புகிறாங்க? பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அது வந்து உண்மையாயிருது. அப்படி தான் வந்துட்டு இவங்க வந்து சாமியாரானாங்க. இப்போது எதையுமே உடனே நம்பிடக்கூடாது, அதை பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான். மக்கள் வந்து சாமியார் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வர எந்த அயோக்கியனையும் யாரையும் நம்பிடக்கூடாது. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லி பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.